குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளே, உடன் விசுவாசிகளே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு பரிசுத்தமான நாளை காணவும், ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த காலை வழிபாட்டிலே என்னுடன் நீங்களும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற வேளையிலே தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். காலை நேரம், அமைதியான நேரம், பரிசுத்த நேரம். இந்த காலை வேளையிலே, இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரை உம்மை துதிக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம், ஒடுக்குகின்றோம். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழித்தட வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். காலை ஆராதனை பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் விசேஷ வண்ணமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். காலை ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 9ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 326 ரட்சா பேருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரைத்தாரும், தேடி வந்து நிற்கிறோம் என்ற பாமாலை பாடி நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதமண்டினோ, சுத்தமாக்கி சீரைத்தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பர் போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை இயேசுநாதா, இயேசுநாதா, மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா,
மேய்ச்சல் காட்டில் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதாம், குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொள்வோம். கடந்த காலங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்கு விரோதமாக நாம் ஏதாகிலும் பாவங்கள் செய்திருப்போமேயானால் அவைகள் நினைத்து ஆண்டுடைய சன்னிதானத்தை அறிக்கை செய்து ஆண்டுடத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்மத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என வைத்துக் கொள்ளோம் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 892 பாமாலை. நான் பாவித்தான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் என்ற பாமாலை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தி நீர் வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே, என் காராய் நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், மாபயத்தான் திகைத்து பாவபாரத்தான் அமிழ்ந்து மாண்டு போவதால் என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் அடைவதற்கு உம்மிடம் என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், இறங்குவீர், அனைத்து காத்து ரட்சிப்பீர், அருளாம் செல்வம் ஆழிப்பீர், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான்,
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இன்றைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆன்மீக செய்தி தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் செலப்ரேஷன் ஆஃப் கவனன்ட் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய செய்தியை நாம் தியானிப்போம். இதற்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. 2ஆம் பாடமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. 3ஆம் பாடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம். 4ஆம் பாடமாக பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே திருமணத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமணமான அனைத்து பெற்றோர்களையும் இளைய தம்பதிகளையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அவருடைய இல்லற வாழ்க்கை தொடர்ந்து சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. அவனுமாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகின்றேன். வெகு சீக்கிரத்திலே திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க நான் அவளுக்காக ஜெபிக்கின்றேன், அவளை ஆசீர்வதிக்கின்றேன். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமணம் என்பது மனிதத்திற்கு கடவுள் அருளிய அருட்கொடை அல்லது ஆசீர்வாதம். திருமணம் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. திருமணம் தனி மனித வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக மனிதத்தை புதியதொரு ஆரம்பத்திற்குள்ளாக பயணிக்க வழி நடத்துகிறது.
இரு மனங்கள் இணைவது தான் திருமணம். இந்த இரு மனங்கள் இணைவது இறைவனின் திருசித்தம். இல்லறம் என்பது நல்லறமாக அமைய இது கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே கடவுள் மனிதனை சிருஷ்டித்து அவன் தனிமையிலே இருப்பது நல்லதல்ல என்று எண்ணி ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே திருமண நிகழ்விலே கலந்து கொண்டு இல்லற ஏற்பு விழாவாக அதை சமூகத்தில் அங்கீகரித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து திருமணத்தை அங்கீகரித்திருக்கின்றார். இல்லறம் என்பது நல்லறமாக காணப்பட வேண்டும் என்றால் இறைவனின் தலைமை மிக மிக முக்கியமாகும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று திருமறை கூறுகின்றது. மேரேஜ் இஸ் ஹானரபிள் அமாங் ஆல். எல்லோருக்குள்ளும் அனைவருக்குள்ளும் திருமணம் கனமுள்ளது என்று இங்கே பக்தன் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவ திருமணத்தை சரீர, சமய, சமூக, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்தும், நிருப வாக்கியத்திலிருந்தும், சுவிசேஷ பகுதியிலிருந்தும் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கின்றேன். Marriage is designed by God, but arranged by human. திருமணம் கடவுளின் அமைப்பு. திருமணம் மனிதார் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. இரண்டாவதாக, மேரேஜ் இஸ் ஷேரிங் ஆஃப் லைஃப். திருமணம் வாழ்வை பகிர்ந்து கொள்வதாகும். மூன்றாவதாக, மேரேஜ் இஸ் மிஸ்டரி. திருமணம் ஒரு புதிர். இந்த 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். திருமணம் கடவுளின் அமைப்பு. இது மனிதர்களால் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. ஒரு வீட்டை பொறியாளர் திட்டமிடுவது போல திருமண வாழ்க்கை கடவுள் திட்டமிடுகிறார். சங்கீதம் 127 1ஆம் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தரின் பிரயாசம் விருதா என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். சங்கீதக்காரன் இல்லற வாழ்க்கையிலே அநேக அனுபவங்கள் கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றான். கடவுள் தான் வீட்டை கட்ட வேண்டும். ஆக குடும்பத்தை கட்டுவதற்கு
கடவுள் திட்டமிடுகின்றார். ஆதாம் ஏவாள் அமைப்பு மாத்திரமல்ல, இதற்கு பின் ஆபிரகாம் குமாரன் ஈசாக்கு திருமணத்திலும் கடவுள் திட்டமிடுகின்றார் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளுடைய சித்தம் திட்டத்தின் வெளிப்பாடுதான் திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் முயற்சி எடுக்கலாம், பிரயாசங்கள் எடுக்கலாம். ஆனால் ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய திட்டம் இல்லை என்றால் குடும்பங்களை கட்ட முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் தான் திட்டமிடுகிறார் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். படைப்பு வரலாற்றிலே கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தார், நல்லது என்று சொன்னார். ஆனால் மனிதனை படைத்த பின்பு அவர் நல்லது இல்லை என்று அவர் சொன்னார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் நினைவு கூறுகின்றார். ஆக படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்தார், அவனை தமது சாயலாக படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என வேதத்திலே வாசிக்கின்றோம். தமது சாயலாக ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். தமது சாயல் என்று சொல்லும்போது ஆண்டவருக்குள் இருக்கின்ற குண லட்சணங்களோடு ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். தமது சாயலாக ஆண்டவர் படைத்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் காண்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் இங்கே உணர்கின்றார். மேலும் திருமணத்தை பரிசுத்த மெய் விவாகம் என அழைக்கிறோம். ஹோலி மேட்ரிமோனி. கத்தோலிக்க திருச்சபையிலே திருமணத்தையும் ஒரு சாக்ரமென்ட்டாக அவர்கள் எண்ணுகிறார்கள். பரிசுத்த மெய் விவாகம். காரணம் என்னவென்று பார்க்கும்போது, திருமணம் கடவுளின் ஏற்பாட்டாக இருப்பதால் கடவுள் பரிசுத்தர். அவர் செய்கின்ற அனைத்து காரியங்களும் பரிசுத்தமே என திருமணம் மேன்மையானது என்பதால் கருத்தோடும் ஜெபத்தோடும் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அவர் செய்கின்ற அனைத்து காரியங்களும் பரிசுத்தம் உள்ளது. ஆக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுள் இதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றபடியினாலே இது பரிசுத்த மெய் விவாகம். அனைவருக்குள்ளும் இது கனமுள்ளது என்று திருமணத்தை குறித்து எபிரேயர் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த திருமணத்தை ஏனோ தானோவென்று நாம் செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் இதை செய்ய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகின்றது. இந்த திருமணத்தை மனிதர்கள் ஒழுங்கு செய்கின்றார்கள். கடவுள் திட்டமிட்டாலும் மனிதர்கள் மூலமாக திருமணத்தை ஆண்டவர் ஒழுங்கு செய்கின்றார். ஆக திருமணத்திற்கு முன்பு அநேக நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். ஆண் பெண் சந்திப்பு என பல
சந்திப்புகளும் நிறைவேற்றப்படுகின்றது. திருமணத்திற்கு முன்பு பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, அநேக சந்திப்புகளை நாம் பார்க்கின்றோம். திருமணத்தில் நாட்டு கலாச்சாரம் அதிகமாய் கவனிக்கப்படுகின்றது. நாட்டின் சட்டப்படியும் திருச்சபை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு, திருமணத்தை நிறைவேற்றுதல் சட்ட ஒழுங்குகளை நாம் திருமணத்திலே கடைபிடிக்கின்றோம். ஆகவே கடவுள் திருமணத்தை, குடும்பத்தை திட்டமிடுகின்றார். மனிதர்கள் மூலமாக இந்த திருமணத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். இரண்டாவதாக திருமணம் வாழ்வை பகிர்ந்து கொள்ளுதல். திருமண வாழ்விலே ஆணும் பெண்ணும் வாழ்வை பகிர்ந்து கொள்ள உடன்பாடு செய்து கொள்கிறார்கள். மனைவியாக கணவனாக ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்கிறார். ஆக திருமணத்திற்கு முன்பு தம்பதிகள் இருவரும் ஆணுடைய சன்னிதானத்திலே வாக்கு கொடுக்கிறார்கள். அப்படியே நமது நாட்டின் கலாச்சாரத்தின்படி மாங்கல்யம், மோதிரம் பகிர்வுக்கு பின் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இவைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆக திருமணத்திற்கு முன்பு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் உம்மை நேசிக்கிறேன், காப்பாற்றுகிறேன் என்று ஆணுடைய சன்னிதானத்தில் வாக்கு கொடுத்த பின்பு கொடுக்கப்படுகின்ற காரியம் என்னவென்று பார்க்கும்போது, என் சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன், அன்பை பகிர்ந்து கொள்கிறேன், உடைமைகளை பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு உரிய வாக்கு திருமணத்திலே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும் என்பதெல்லாம் திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவைகளை கடைபிடிக்க வேண்டும். திருமண வாழ்க்கை அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போதெல்லாம் ஆணுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசியாக மேரேஜ் இஸ் மிஸ்டரி. திருமணம் ஒரு புதிர். ஆணும் பெண்ணும் சரீர உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் திருமணத்தின் மூலமாக. ஆண் பெண் உறவு ஒரு புதிர், மர்மமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது, இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை போன்றது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு போன்றது. ஆக கணவன் மனைவி உறவு என்பது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு போன்றது. மணவாளனாகிய கிறிஸ்து, மணவாட்டியாக திருச்சபை.
கணவன் மனைவி இப்படியாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகின்றார். எனவே ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விற்று தன் மனைவியோடு இணைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்கிறார். மேலும் இது ஒரு இரகசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய புத்தகத்திலே தெரியப்படுத்துகின்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இது ஒரு இரகசியம். எங்கோ பிறந்தவர்கள், எங்கோ வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் ஒன்றாக இணைக்கின்றார். இது ஒரு இரகசியம், இது ஒரு புதிர் என்பதை நாம் உணர வேண்டுவதாக நாம் இருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையை வேதம் சொல்வது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், குணசாலியான ஸ்திரீ முத்துக்கு சமம். 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் திட்டமிடுகின்றார், மனிதர்கள் அதை செயல்படுத்துகின்றார்கள். திருமண வாழ்வு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை. திருமணம் ஒரு புதிர். 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஆகவே உடன்படிக்கையை கொண்டாடுவது, திருமணம் உடன்படிக்கையை கொண்டாடுவது. உடன்படிக்கை என்பது இருவரோ அல்லது இரு குழுக்களோ மனமொத்து உடன்படும் உறுதிமொழி. ஆனால் கிறிஸ்துவுடைய திருமணம் என்பது கடவுளை முன்னிறுத்தி இருவர் ஈடுபடுகின்ற ஒரு நிகழ்வு தான் திருமணம். கடவுளுடைய பிரசன்னம், சமூகம், வழிநடத்துதல் இங்கு முக்கியப்படுத்தப்படுகிறது. ஆகவே தான் திருமண நிகழ்வினை கடவுளின் வீடாகிய ஆலயத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம். அங்கே கடவுளும் இருக்கிறார், கடவுளுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆண்டுடைய சன்னிதானத்திலே திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆண்டவர் திருமணத்தை ஆலயத்திலே ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணத்தில் நாம் கொடுக்கின்ற உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டாட வேண்டும், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். முடிவாக, திருமணம் என்பது இறைவன் அருளிய அருட்கொடை. இது ஒரு ஆசீர்வாதம். அது நிரந்தரமானது, நிறைவானது. அது கடவுள் விரும்புகின்ற வண்ணமாக கடவுள் மனைவி என உறவை முக்கியப்படுத்தும் போது சந்தோஷம், சமாதானம் நிலைப்படுத்தப்படும். வருகின்ற உராய்வுகள், வழிகள் இவற்றை முக்கியப்படுத்தாமல் அதன் மூலமாக கடவுளை முக்கியப்படுத்தும் போது நாம் பிரகாசமான இல்லற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். No gem is polished without friction. There are no gains without pains. இல்லற வாழ்க்கையை இனிய வாழ்க்கையாக பயணிக்க இல்லத்தின் தலைவராம் இயேசுவின் கரம் பிடித்து பயணிப்போம். பலனையும் பயணத்தையும் பசுமையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, ஒரு நிமிடம்
நம்முடைய திருமணங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய திருமணம் எங்கே நடந்தது? எந்த ஆலயத்திலே நடைபெற்றது? எந்த ஊரில் நடைபெற்றது? எந்த ஆயர் நடத்தி கொடுத்தார்? யார் கர்த்தருடைய செய்தி பகிர்ந்து கொண்டார்கள்? யாரெல்லாம் இந்த திருமணத்திலே கலந்து கொண்டார்கள் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். திருமணத்தை நாம் கொடுத்த வாக்குறுதிகளை, உடன்படிக்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த உடன்படிக்கையை நான் தொடர்ந்து இம்மட்டுமாக நான் கடைப்பிடித்து வருகிறேனா இல்லையா? என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆணுடைய சன்னிதானத்தில் நாம் கொடுத்த உடன்படிக்கையை நாம் மீறி இருந்தால் நாம் சரி செய்து கொண்டு நம்முடைய ஆணுடைய சன்னிதானத்தில் நாம் கொடுத்த அந்த வாக்குறுதியை, உடன்படிக்கையை தொடர்ந்து நாம் கடைப்பிடிப்போமெனால் நம்முடைய இல்லற வாழ்க்கை தொடர்ந்து திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு திருமண வாழ்க்கையாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம். கடவுள் இதை ஆசீர்வதித்தார். கடவுள் இதை துவங்கி வைத்தார். கடவுள் திருமணத்தை முன்னின்று நடத்தியுள்ளார். ஆக இது பரிசுத்தம் உள்ளது, இது கனமுள்ளது என்பதை திருமறை கற்றிருக்கிறது. ஆக திருமண வாழ்க்கையிலே நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்க கடவுது. ஆமென். God bless you all. ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 265 பாடல், பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடிப்போன் பாக்கியவான் என்ற கீர்த்தனை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நல்ல பாலரன்பாலே நீலிவில்லா நல்ல பாலரன்பாலே மிகவும் களித்து வாழ்வாரன்பாலே மிகவும் களித்து வாழ்வாரன்பாலே பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கர்த்தரும் வீட்டை கட்டாவிடில்லாதை கட்டுவோர் முயற்சி வீணாமறி. கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லதை கட்டுவோர் முயற்சி வீணாமறி. கர்த்தரால் வரும் சுதந்தரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்தரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். அறிவிப்புகள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காணிப்பவர்கள் 9ஆம் தேதி இன்று மிஸ்டர் ஒய் காட்வின் ஜான், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்ஜே ஷாலினி, 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் நேனு பொன்ரதி, மிஸ்டர் ஆலன் லொனார்ட், மிஸ் மெர்லின் அனிஷா. 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் லில்லி சாம்சன், மிஸ்ஸஸ் மேக்லின் கிரேஸ். பிறந்தநாளை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவளை ஆஸ்வதிப்பாராக. அவனுமாக வருகின்ற நாட்களில் திருமண நாளை காண இருப்பவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி மிஸ்டர் காட்வின் வினில் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் ரினி பிளஸ்ஸி. திருமண நாளை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் இவளை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக வயதானவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சுகவீனமுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக சிறப்பாக கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கவும், இந்த தொற்று நோயை அகற்றவும் நாம் திருச்சபையாக நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பாராக. ஜெபம் ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை முடித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஓய்வு நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். துவக்கம் முதல் இம்மட்டமாக நீர் எங்களோடு இருந்து எங்களையும் இந்த ஆராதனை ஆசிரியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவரே உடைய செய்தியை நாங்கள் தியானித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருமணம் என்பது பரிசுத்த விவாகம். கடவுள் திருமணத்தை ஆரம்பித்தார், அதை ஆசீர்வதித்தார். மனிதன் தனிமையிலே இருப்பது நல்லதல்ல என்று எண்ணி ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கி குடும்பத்தை ஸ்தாபித்தார் என்று ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில்
கட்டுவன் பிரயாசம் விருதா என்று சங்கீதம் 127 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். திருமணம் அனைவருக்குள்ளும் கனமுள்ளது என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, திருமணத்தை குறித்து அதனுடைய சிறப்புகளை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக கிருபை செய்து நன்றி செலுத்துகின்றோம். இது ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று நீங்கள் போதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆக திருமண உடன்படிக்கை ஆண்டுடைய சன்னிதானத்திலே பரிசுத்த ஸ்தானத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஆணுடைய பிரசன்னம், ஆணுடைய பிள்ளைகள் மூலமாக நடைபெறுகின்ற ஒரு திருமணம். ஆக ஆணுடைய சன்னிதானத்தில் கொடுக்கப்படுகின்ற உடன்படிக்கை அது பரிசுத்தம் உள்ளது என்று ஆண்டவரே நீர் எனக்கு போதித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆக திருமணத்தை கருத்தோடும் செபத்தோடும் அதை செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு போதித்திருக்க சுவாமி நன்றி செலுத்துகின்றோம். திருமணத்தை கடவுள் திட்டமிடுகின்றார். மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் திருமணத்தை செய்து வைக்கின்றார். திருமணம் வாழ்வை பகிர்ந்து கொள்ளும் வாழ். திருமணம் ஒரு புதிர் இந்த 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் செய்திகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய சுவாமி. ஆம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பிறந்தநாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னொரு ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக நீர் கிருபை செய்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரிடம் நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த புதிய வருடம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. அவனமாக வருகின்ற வாரத்தில் திருநாளை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கின்றோம். இம்மட்டும் ஆசீர்வத்தை கர்த்தர் இனியும் வருகின்ற காலங்களில் உடைய பிள்ளைகளை அவருடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் கொண்ட அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவையை நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வயதான பெரியோர்களை நான் நினைவு கூறுகின்றோம். நல்ல சுகத்தையும் நல்ல பாதுகாப்பையும் கர்த்தர் கூட்டிக் கொடுப்பார். சரீர பலவீனத்தில் இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இப்படி காயப்பட்ட கரத்தினால் ஆண்டவர்களை தொட்டு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கூட்டிக் கொடுக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோய்க்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவர் முழுமையான விடுதலை நீருக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோயில் மரித்து போன பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தை தாரு சுவாமி. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கூட்டிக் கொடு சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் வேதனையோடு கண்ணீரோடு நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் சுவாமி. பயத்தோடு வாழ்ந்து கொடுக்கிறோம். இந்த பயத்திலிருந்து ஆண்டவர் முழுமையான விடுதலையும் சமாதானத்தை நீர் தந்திரள வேண்டுமாய் வேண்டிக்கொண்டோம். சேவை செய்கின்ற முது அடியார்கள், வயதுகளுக்காக, செவிலியர்களுக்காக, காவலாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இரவும் பகலும் தன்னுடைய குடும்பங்களையும் மறந்து மற்றவருடைய சுகத்திற்காக ஆண்டவர் போராடுகின்ற இவளை உடைய அன்பின் கட்டளை வைக்கின்றோம். அவருடைய தியாகத்திற்காக, அவருடைய சேவைக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகின்ற சுவாமி. தொடர்ந்து அவருடைய உடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். விசேஷ வண்ணமாக ஆண்டவரே, வேலூர் பகுதியிலே நாளுக்கு நாள் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிற சுவாமி, இதை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய திருச்சபையின் மக்கள் ஆண்டவர் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள் சுவாமி.
அவளுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். எந்த விதத்திலும் விதமான பாதிப்பு ஏற்படாமல் பிள்ளைகளை தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அடியனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம், ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி. அவனுமாக ஜானுடைய குடும்பத்திற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொண்டோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை யாவரும் உடைய அன்பு கருத்தில் வைக்கின்றோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள எடுத்து காத்தலும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, அவர் நமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you all. Stay happy, stay safe. God bless you all.